ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணையுமே எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் மிருதுலா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாதம் 25,000 சேலரி வாங்கினதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேரளாவை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 அக்காங்க மட்டும்தாங்க. ஸோ அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ அதனால் இவங்களுடைய அக்காங்களுக்கெல்லாம் இப்போ தான் திருமணம் ஆனதாகவும் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து வரன் பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்ததாகவும், ஸோ அது வந்து கிடைக்காதனால இப்போ ஓகே திருமணம் பண்ணிக்கலான்னு முடிவுக்கு வந்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு படிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவர் வந்து ஒரு டிகிரி படிச்சிருந்தா கூட போதுங்க. நல்ல குணமானவராக இருக்கணும். குறிப்பாக வந்து தமிழ்நாட்டு மணமகன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அக்காவுக்கு வந்து கேரளாவிலே தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறதை இவங்க பார்த்துட்டே வந்து கேரளாவே வேணாம் அப்படிங்கிற முடிவில் சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அம்மா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு வந்து படிப்பு மட்டும்தாங்க, மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எங்ககிட்ட இல்லைங்க. ஓரளவு ஒரு 5 பவுன் நகை போடுவோம், அவ்வளோதான் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய அம்மா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மஞ்சுமா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க எந்த ஒரு வேலைக்கும் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து வீட்லேயே வந்து காய்கறி தோட்டம், மாடி தோட்டம் வச்சுருக்கிறதாகவும், ஸோ அதில் வந்து வியாபாரம் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி ஒரு வருடத்திலேயே இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க திருமணம் வேணான்னு தனிமையில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லைங்க, உடன் பிறந்தவங்களும் யாரும் இல்லைங்க. ஸோ இவங்களுடைய மாமனார் மாமியார் தான், அவங்க தனியாக இருக்கிறாங்க, இவங்க தனியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் இவங்களுடைய வருங்காலத்துக்காகவும் இப்போ மறுமணம், அதாவது இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கம்பல் பண்ணுறதுனால ஓகே அப்படின்னு சொல்லி இவங்களோட ஃப்ரெண்டுங்களோட தாங்க நம்மகிட்ட வந்து ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு டிகிரி முடித்த ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த மணமகனாக வேணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.